என்ன பாலின்னு நினைக்காத. பாலி அப்படின்னு சொன்னா அந்த அபியூசிவ் ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். நீ என்ன பாலின்னு நினைக்காத, நான் உனக்கு ஈஸியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கிரியைகளினால நான் உன்னை ஷார்ப் பண்றவரா இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போர் அடிக்கிறதுக்கு தேவன் உங்களை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறார். ஹல்லேலூயா. உனக்குள் இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நான் எப்படி உன்னோடு இருப்பேன்னு தெரியுமா? ஈஸியா உன்னோடு கூட இருப்பேன். உன்னோட ஹஸ்பண்டா உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய மனவாளனாய் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் உருவாக்குவேன். உனக்குள் இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டியின் மீது வைராகியம் பாராட்டுவாரோ அது போல தேவன் உங்கள் மேல் வைராகியம் பாராட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதாவது இந்த பாலி ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரா, எப்பவுமே இவங்க ஏதாவது செய்யறாங்களா, ரைட்டா செய்யறாங்களா, தப்பா செய்யறாங்களா, அந்த கண்ணோட்டத்துல அவங்கள தண்டிக்கிறதுதான் இவங்களுடைய வேலையா இருக்குமா. சோ இந்த பாலி ஹஸ்பண்டோட வைஃப் எப்பவுமே எப்படி இருப்பாங்களா, அவங்க என்ன செஞ்சாலும் இது என்னோட டியூட்டி, இதை நான் செய்யலைன்னா அவர் என்ன தண்டிச்சிருவாரு. சோ அவங்க ஃபியர்ல நடப்பாங்க. இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் செய்யறவங்களா இருப்பாங்களா. ஏன்னா ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவரா இருக்கும்போது இவங்களுக்குள்ள அந்த மெய்யான அன்பை பார்க்க முடியல, அந்த லவ்வ கொடுக்க முடியல. இவங்க பயந்துகிட்டே எல்லா வேலையும் செய்யறவங்களா இருப்பாங்களா. ஆனா ஈஷி அப்படி இல்லையா. ஹல்லேலூயா. அவர் எப்படியா, அவர் ஹெல்ப்பரா இருப்பாராம். அவர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர் நமக்கு நல்ல ஒரு கம்பேனியனா நம்ம கூட இருக்கிறவரா இருப்பாராம். அவர் நேசிக்கிறவரா, நம்மள கேர் பண்றவரா, இன்னும் சொல்ல போனா நம்மள உற்சாகப்படுத்துகிறவரா நம்ம கூட இருக்கிறவரா இருக்கிறாரா. இப்ப சொல்லுங்களேன், தேவன் உங்களுக்கு பாலியா இருக்கிறாரா, அதாவது பாகாலியா இருக்கிறாரா, இல்ல தேவன் உங்களுக்கு ஈஷியா இருக்கிறாரா? அவரை பார்த்து சொல்லணும், அவர் எனக்கு ஈஷியா இருக்கிறார். ஹஸ்பண்ட் தாங்க, ஆனா நல்ல ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா. நல்ல ஹஸ்பண்டா அவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அவருடைய அன்பை பார்க்க முடியாதபடி அவரை நீங்க இதுவரைக்கும் பாலியா நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னையில இருந்து ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஈஸியா இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற கணவன்மார்கள், ஆமேன், சகோதரர்கள், இந்த சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க பாலியா இருக்கிறீங்களா இல்ல ஈஸியா இருக்கிறீங்களான்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய கைகள்ல பலவீன பாண்டங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? நீ பலவீன பாண்டம், உனக்கு இந்த குறை இருக்கு, நீ அழகு இல்ல, நீ கலர் இல்ல, நீ குள்ளமா இருக்க, நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, உனக்கு அறிவே இல்ல, உனக்கு பேச தெரியல, நீங்க என்னெல்லாம் பலவீனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ அந்த பலவீன பாண்டத்தை உங்களால பலப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம்ல, நம்முடைய தேவன் ஈஸியா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் நம்மள கேர் பண்றவரா, என்கரேஜ் பண்றவரா நம்ம கூட இருக்கிறாராம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாகாலியா உங்களுடைய வீட்டுல இருக்கிறீங்கன்னா, இந்த புதிய வருஷத்துல இருந்து 2024 இருந்து ஈஸியா இருக்கிறதுக்கு உங்களோட லைஃப நீங்க ஒப்பு கொடுங்க. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய எஜமான், தினந்தோறும் நீங்க கையை உயர்த்தி ஆராதிக்கிறீங்களா, சபையில போய் அல்லேலூயான்னு சொல்லி அவரை உயர்த்துறீங்களா, அந்த தேவன் உங்களுடைய எஜமான், உங்க தகப்பன் ஈஸியா உங்களுக்கு இருக்கிறாராம். ஆமென். தேவன் எப்படி சபையை விசாரிக்கிறாரோ, சபையை நேசிக்கிறாரோ, சபையை சேர்த்து கொள்றாரோ, அது போல கணவன்மார் தன்னுடைய மனைவிகளை நேசிக்கணும்னு சொல்லி வேத வசனம் சொல்றதை பாக்குறோம் இல்லையா. சொல்லுங்களேன், இந்த நாளில இருந்து நீங்க பாலியா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்களேன், நீங்க இந்த நாளில இருந்து பாலியா இருக்காதீங்க. நீங்க பாலியா இருந்தீங்கன்னா லைஃப் காலி ஆயிரும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருங்க, ஈஸியா இருங்க. தேவன் அதை ஹோசியாக்கு சொல்றார். இந்த சோரம் போகிற அந்த ஸ்திரீயுடைய அந்த காரியத்தை குறிச்சு நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அவளை சேர்த்துக்கொள் அப்படின்றாரு. ஏன்னா இது தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவளாய் அவள் இருக்கிறாள். வசனம் சொல்லுது, ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை, இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அவளோட பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடினது போல நீங்க பாட போறீங்க. ஆமே. உங்க வாழ்க்கையில சில காரியங்களை இழந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இனிமேல் நீங்க பாட போறீங்க. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இனி அப்படிப்பட்ட நினைப்பே இல்லாம போயிருமா. ஆமென். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியின் ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையையும் பட்டயத்தையும்
தூரப்படுத்துவேன், அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் சுகமாய் படுத்துக் கொண்டிருக்கும்படியாய் செய்வார். உங்க வாழ்க்கையை நீங்க சுகமாய் அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய நித்திரைக்கு போகும்போது நீங்க சமாதானமே இல்லாம உறங்க போறீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நித்திய விவாகத்திற்கென்று தேவன் நம்மள அவருக்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறார். இதை வாசிக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? எந்த வேர்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை உங்களால நினைவு கூற முடியுதா? இந்த வேர்டு உங்களால அங்க கனெக்ட் பண்ண முடியுதா? ஹல்லேலூயா. நித்திய விவாகத்திற்கென்று அவர் நம்மள முன்குறித்திருக்கிறாராம். ஆமென். நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாராம். இந்த ஈஷி நம்மள எங்கேயோ பாதி வழியில நம்மளுடைய குற்றங்களை கண்டு நம்மளுடைய அக்கிரமங்களை கண்டு கைவிட்டு போகிறவர் அல்ல. குற்றங்களையும் அக்கிரமங்களையும் நம்ம இடத்துல நிவிர்த்தியாக்கி, ஆமென், அவருடைய ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய ஆவியினால் நம்மை பலப்படுத்தி இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா சொல்லுங்களேன், அவர் எனக்கு பாலி இல்லைங்க, அவர் எனக்கு ஈஷியா இருக்கிறார். ஆமென். அவர் எனக்கு ஈஷியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை கூர்மையான பட்டயமாக்குகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் குறைவை சொல்லி என்னை ஒதுக்குகிறவர் அல்ல. ஆமென். அவருடைய நிறைவால் என்னை நிறைவாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய நிறைவால் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். என்னோடு கூட இருந்து என் மணவாளன் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். ஆமென். ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம்ல, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என் ஈஷியுடைய நாமம் என்ன தெரியுங்களா? என் ஈஷி எப்படிப்பட்டவர்னு தெரியுங்களா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சத்தத்தை நீங்க குடும்பத்துல இருக்கிற நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, என் மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி, என் கணவனை பிரியப்படுத்துவது எப்படி, இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி 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 பல வருஷங்களை தொலைத்து இருக்கிறீங்கன்னா, இந்த புதிய வருஷத்துல ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ளுங்க. தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்பதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனை பிரியப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப உறவுகள் சீர்படுகிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. என் சிருஷ்டிகரே என்னுடைய நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இவர் என்னை விட்டு விலகவே மாட்டாருங்க. ஆமென். மனதுருக்கத்தோடு எனக்கு இறங்கி வருகிற ஈஷியா இவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த வேலையில ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஏசாயா 62வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, நீ என்னுடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. என்னுடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் இந்த 2024 இருந்து நீங்க அழைக்கப்படுவீங்க. மற்றவங்க இனிமேல் உங்களை கூப்பிடுகிற வார்த்தை, உங்களை சொல்லி கூப்பிடுகிற பெயர் தேவன் உங்களுக்கு வைத்த பெயரா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது? என் வாய் உன்னை எப்படி அழைக்குதோ அப்படி ஜனங்கள் உன்னை அழைப்பாங்க. ஹல்லேலூயா. நீ என்னுடைய கையில அலங்காரமான கிரீடமா இருப்ப, என்னுடைய கையில நீ ராஜமுடியா இருப்ப. சிலருடைய கரங்கள் உங்களை விட்டுருக்கலாம், பட் கர்த்தருடைய கரத்துல நீங்க அலங்காரமான கிரீடமாய், ஆமென், நீங்க கர்த்தருடைய கையில ராஜமுடியா இருப்பீங்களாம். ஆமென். கர்த்தருடைய கரத்துல கிரீடம், கர்த்தருடைய கரத்துல ராஜமுடி, கர்த்தருடைய கரத்துல ஒரு கிரீடம் இருக்குன்னா அவர் என்ன செய்வார்? அந்த கிரீடத்தை இன்னொருத்தரை ஹானர் பண்றதுக்கு, இன்னொருத்தரை மகிமைப்படுத்துறதுக்கு, இன்னொருத்தர் வாழ்க்கையை மாத்துறதுக்கு தேவன் பயன்படுத்துவார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க அநேகருக்கு ஹானரா மாற போறீங்க? ஹல்லேலூயா. உங்களோட கனெக்ட் ஆகுறதே சில பேருக்கு ஹானரா இருக்க போகுது. ஹலோ, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். நீங்க வேண்டவே வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாம் அவங்க கூட இணைகிறதே அவங்களுக்கு ஹானரா இருக்க போகுது. ஆமென். உங்க கூட கனெக்டடா இருக்கிறதே அவங்களுக்கு ஹானரா இருக்க போகுது. அலங்கோலமா இருக்கிற எத்தனையோ வாழ்க்கையை அலங்கரிக்கிறதுக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும், நீ எத்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி இந்த வேர்டை ரிசீவ் பண்றீங்க? உன் தேசம் வாழ்க்கைப்படும். உங்க தேசம் வாழ்க்கைப்படுகிற பயங்கரமான காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். உங்க குடும்ப உறவுகளை கர்த்தர் சீர்படுத்துவார். சமாதானம் இல்லாமல் நீங்க அழுது கொண்டிருக்கிற, துக்கமா இருக்கிற காரியங்களை தேவன் விசாரிப்பார். என்னோட கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, எனக்குள் இருந்து தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும்.
ஹல்லேலூயா. எனக்குள் இருந்து என் தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேலையில நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஆமென் தேவனை உயர்த்துறீங்களா? கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருந்து செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் ஈஷி நீங்கப்பா. ஆமென். என் ஈஷி நீங்கப்பா. என்னோடு கூட இருந்து நீங்க பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக நன்றி. என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன். கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஈஷி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக அப்பா நன்றி. நல்ல மனவாளனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. ஆமென். இயர் ஆஃப் ஆசம் என்று இந்த வருஷத்தை நீங்க முடிசூட்டி இருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ சொன்ன ஒரு வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதற்காக நன்றி. ஆமென். இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். இன்னும் அநேக வார்த்தையின் வெளிப்பாடுகள் இந்த வாக்குத்தத்தத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த வாக்குத்தத்தத்துல இருக்கிற வெளிப்பாடுகளையும் வார்த்தைகளையும் நீங்க கேட்கணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற அபிஷியல் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் நீங்க எந்த இடத்திலிருந்து எங்களோடு இணைந்து கொள்ள விரும்புறீங்க, நீங்க இருக்கிற பட்டணத்துடைய பெயர் இல்லைன்னா தேசத்துடைய பெயரை நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்களும் எங்களோடு கூட இணைந்து இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ல தினந்தோறும் நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க எங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இரவு 9:15 இருந்து 10:30 மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நிச்சயமாய் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க வார்த்தையை நேசிக்கிறவங்களா, தேவனுக்குள்ள வளரணும்னு, தேவனோடு கொடுக்கிற உறவை புதுப்பிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து நீங்க இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்தும்படியா உங்களை கேட்டுக்கொள்றேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதை நீங்க காண போறீங்க. எங்களோடு இணைந்த எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் நம்ம தேவனுடைய வார்த்தையோடு இதே பேஜ்ல நம்ம சந்தித்து தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.